நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாதவத்தோன் காசிபன் மாதவத்தோன் காசிபன் அகமகிழ்ந்தார். மாதவத்தோன் காசிபன் அகமகிழ்ந்தார். அதிதி புத்திரனாய் அவதரித்தார் ஸ்ரீஹரி. அதிதி புத்திரனாய் அவதரித்தார். ஸ்ரவணத்வாதசி ஸ்ரவணத்வாதசி ஸ்லாக்யமதாகவே. ஸ்ரவணத்வாதசி ஸ்லாக்யமதாகவே. ஸ்ரவணத்வாதசி ஸ்லாக்யமதாகவே. ஸ்ரவண மங்களதாயகன் சித்தாஸ்ரமத்தில். ஸ்ரவண மங்களதாயகன் சித்தாஸ்ரமத்தில் அதிதி புத்திரனாய் அவதரித்தார். பயோததி விடுத்து பயோவிரத பலனாய். பயோததி விடுத்து பயோவிரத பலனாய். பயோததி விடுத்து பயோவிரத பலனாய். பரம கருணையுடன் பரந்தாமன் நாராயணன். பரம கருணையுடன் பரந்தாமன் நாராயணன் அதிதி புத்திரனாய் அவதரித்தார் ஸ்ரீஹரி. அதிதி புத்திரராய் அவதரித்தார். அவதரித்தார். அதிதி புத்திரனாக அவதாரம் பண்ணினாராம். திரு அவதாரம் பண்ணினார். குழந்தையா பயோவிரத பலனால் பயோததிய விட்டுட்டு இங்க வந்து குழந்தையா அவதாரம் பண்ணிட்டார். இந்த குழந்தை எப்படி இருக்குன்னார். எப்பொழுதுமே ஒரு குழந்தைய பார்த்த உடனே சொல்லுவோம், அதோடைய விரல்கள் எல்லாம் நல்லா நீள நீளமா இருந்ததுன்னா இந்த குழந்தை நல்லா ஹைட் ஆவாம் பாரு அப்படின்னு சொல்லுவோம். இந்த குழந்தைய பார்த்துட்டு நன்னா பருமனா கொழுமொழுன்னு இருக்க போறது பாருது, நன்னா கொழுக்கு முழுக்குன்னு இருக்க போறது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த குழந்தைய பார்த்த உடனே என்ன சொன்னான்னா, இது ரொம்ப ஹைட் வராது, இந்த குழந்தை ரொம்ப ஹைட் ஆகாது. ஏன்னா குறுகிய வடிவம் அறுத்தனோண்டு இருக்காராம். குறுகிய வடிவம், சின்ன வடிவம் தான் இது. ரொம்ப வளர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இது ஓரளவு இந்த ஒரு லெவலோட நின்றுடும் நினைக்கிறேன். அநேகமா அந்த ஹைட்டு தான் இருக்கும். குள்ள குழந்தையா தான் இருக்க போறது. இந்த குழந்தை குள்ள குழந்தை மட்டும் கிடையாது, கள்ள குழந்தையும் கூட இல்லையா. அப்பேற்பட்ட இந்த குழந்தைய பார்த்தா சந்தோஷப்படுறார் கஷ்யப முனிவர். இந்த குழந்தைகிட்ட என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமா, நம்ம பார்த்த குழந்தைலாம் பிறந்த உடனே நல்லா வயா 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 வயான்னு அழுதுன்னு இருக்கும். அழறதுக்குனே ஒரு 6 மாசம், அதுக்கப்புறம் ஏதோ இத்து பித்துன்னு ஏதோ சொல்லும், அதுக்கு ஒரு 6 மாசம் இப்படியே போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பொறுமையா நீந்தி தவழ்ந்து நடந்து எல்லாம் பண்ணும் இல்லையா. ஆனா இந்த குழந்தை அவ அப்பா அம்மாக்கு அந்த மாதிரி எதுவுமே சிரமம் கொடுக்கலையாம். பிறந்தது கொஞ்ச நேரத்துல அப்படி முட்டி போட்டது, பொடார்னு எழுந்து நின்று கொடுத்தான். எழுந்து நின்னா என்ன வயசுன்னார், 5 வயசுன்னு விட்டார். 5 வயசு குழந்தையா எழுந்து நின்றுட்டாராம். இது என்னடா அது ஆச்சரியமா இருக்கே, 5 வயசு குழந்தையா எழுந்து நின்றுடுத்து. ஒரு வீட்டிலும் குழந்தைக்கு 5 வயசு ஆறதுக்குள்ள படுற பாடு கொஞ்சம் நஞ்சமா. இந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு கூட பெரிய கஷ்டம் கிடையாது. அதுக்கு ஒரு 3 வயசோ 4 வயசோ ஆறப்ப ப்ரீ கேஜிக்கும் எல்கேஜிக்கும் அட்மிஷன் தேடுறேன்னு ஸ்கூலா போக வேண்டியிருக்கே. இந்த கஷ்டத்தை எல்லாம் அந்த குழந்தை கொடுக்கலையாம். அசாத்தியமா 5 வயசு குழந்தையா அப்படி எழுந்து நின்றுடுத்து. நின்ன உடனே பார்த்தார் கஷ்யபர், குழந்தைக்கு 5 வயசு எடுத்து இதற்கு யஜ்யோபவிதம் பண்ணணும், பூனல் போடணும், உபநயனம் பண்ணி ஆகணும், அதை பண்ணிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணினான். அதற்கு யஜ்யோபவிதம் பண்றா. அதற்கு அத்தனை தேவர்களும் வந்தா, எல்லாரும் கொண்டாடுறா. ஏன்னா பெருமாளே அவதாரம் பண்ணிருக்காரு இல்லையா, அத்தனை பேரும் அதை கொண்டாடுறா. கொண்டாடி எல்லாரும் வந்துட்டா. அசாத்தியமா அந்த குழந்தைக்கு பூனல் போட்டா.
பூனல் போட்ட உடனே முதல்ல என்ன பண்ணுவோம்? பிரம்மோபதேசம் பண்ணுவா இல்லையா? அற்புதமா காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணி ஆகணும். இங்க காயத்ரி மந்திரத்தை இவருக்கு யார் உபதேசம் பண்றார் தெரியுமா? காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறதுக்கு கர்த்தா தேவதா யாருன்னு பார்த்தா சூரிய பகவான் தான். அந்த சூரிய பகவானே வந்து இந்த குழந்தைக்கு காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்றாராம். காயத்ரி மந்திரம் உபதேசம் பண்ணின உடனேவே முகத்துல ஒரு தனி தேஜஸ் வந்தாச்சு. அற்புதமா இருக்கார் இந்த குழந்தைக்கு. அடுத்தாப்புல பிரகஸ்பதி பிரம்மசூத்திரத்தை கொடுக்கிறார், கஷ்யபர் மேகலைய கொடுக்கிறார், அதிதி இந்த குழந்தைக்கு ஏத்த மாதிரி நல்லா ரெடிமேடா ட்ரெஸ் வச்சிருப்பா போல் இருக்கு, அந்த ட்ரெஸ்ஸை இந்த குழந்தைக்கு அவ அம்மா கொடுக்கறா. அடுத்தாப்புல ஒருத்தரும் ஒன்னொன்னு தரா. பூதேவியானவள் மான் தோலை கொடுக்கறா, சந்திரன் தண்டத்தை கொடுக்கிறார். அடுத்தாப்புல பார்த்தா அசாத்தியமா தியுலோகமானது கொடைய கொடுக்கிறார். பிரம்மதேவர் கமண்டலத்தை கொடுக்கிறார், சரஸ்வதி தேவி ஜபமாலைய கொடுக்கிறா, சப்த ரிஷிகள் தர்பைய கொடுக்கிறா, குபேரன் பிக்ஷா பாத்திரத்தை கொடுக்கிறார். ஆனா பிக்ஷா பாத்திரத்தை மட்டும் கொடுத்துட்டா போறோமா? அதுல பிக்ஷை யார் போடுவான்னா, எப்பொழுதுமே முதல் பிக்ஷை பவதி பிக்ஷாம் தேகின்னு கேட்டு போறச்ச யார் மாட்டேன் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லாத இருப்பாளோ அவள்கிட்ட போய் வாங்கிக்கணும். அதனால தான் இப்ப கூட பார்த்தா வாத்தியார் எல்லாம் அம்மாட்ட போய் முதல் பிக்ஷை வாங்கிக்கோம்பா. அம்மாங்கிறவ எப்படி இருந்தாலும் கொடுப்பா இல்லையா? தன் குழந்தைக்குன்னு வரும்பொழுது எல்லாத்தையும் கொடுப்பா. அதிலும் அம்மாங்கிறவளுக்கு பொய் வரவே வராது. அப்படியே பொய் வந்தாலும் அது அந்த குழந்தையுடைய ஒரு நல்லதுக்காகத்தானே இருக்கும். மருந்து குழந்தைக்கு கொடுக்கும் பொழுது இது எப்படி இருக்கும் தெரியுமா? ஆஹா நன்னா ஸ்வீட்டா இருக்கும், தேன் போல இருக்கும், சாக்லேட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு மருந்தை கொடுக்கறா. ஏன் இப்படி சொல்லிட்டா பத்தியா, பொய்ய சொல்லி இப்படி மருந்து கொடுத்துட்டாடியவோ அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டா. அந்த குழந்தையுடைய ஒரு நல்லதுக்காக அந்த அம்மாக்காரி போய் சொல்றா அப்படின்னு தான் இருக்கும். அதனால இந்த குழந்தைக்கு பிக்ஷை யாரு தரா தெரியுமானா, முதல் பிக்ஷை சகோதரி ஒத்தி இருக்காளே, அன்னபூர்ணேஸ்வரி இருக்காளே, அவளை விட்டா யார் பிக்ஷை தர போறா? நமக்கெல்லாமே பிக்ஷை அளந்து கொண்டிருப்பவள் தன்னுடைய சகோதரனுக்கு தராத இருக்க போறாளா என்ன? அற்புதமா அந்த குழந்தைக்கு முதல் பிக்ஷைய அன்னபூர்ணேஸ்வரி தரா, அடுத்த பிக்ஷைய அவ அம்மாவான அதித்தி தரா. இப்படி எல்லாம் ஆச்சு. அதன் பிறகு சமிதாதானம் பண்றார், அக்னி ஹோமம் வளர்த்து சமிதாதானம் ஆச்சு. எல்லாம் அற்புதமாக பூர்த்தியாச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப அடுத்து என்ன ஆனும்னார், மகாபலி சக்கரவர்த்தி அஸ்வமேத யஜ்யம் பண்ணிட்டு இருக்கார். அவர் அஸ்வமேத யஜ்யம் பண்ணிட்டு இருக்கிறச்ச இங்க தெரிஞ்சு போயிடுது, யஜ்ஞாதிகள் பண்ணும் பொழுது ஒரு மன்னன் இடத்துல ஒரு பிரம்மச்சாரி போய் ஏதாவது கேட்டா அவ இல்லைன்னு சொல்ல மாட்டான். இதுதான் கரெக்டான டைம், இந்த நேரத்துல கிளம்புவோம், இந்த நேரத்துல நம்ம கிளம்பினோம்னாக்க சரியா இருக்கும்னார். இவர் எப்பேற்பட்டவர்? காஷ்யப்பர் முதல்ல எப்பேற்பட்டவர்? கஷ்யப முனிவரே முற்றும் உணர்ந்தவர். அவருக்கு குழந்தைய அவதாரம் பண்றார். இங்க சொல்றச்ச கம்பர் ரொம்ப அழகா சொல்றார், காலம் நுனே துணர் காசிபன் என்றும், காலம் நுனே துணர் காசிபன் என்றும், வாலறிவர்க்கு அதித்தி கொரு மகவாய், வாலறிவர்க்கு அதித்தி கொரு மகவாய், நீல நிறத்து நெடுந்தகை வந்து போர், நீல நிறத்து நெடுந்தகை வந்து போர், ஆலமர் வித்து அருங்குரளானா, ஆலமர் வித்தின் அருங்குரளானா. எத்தனை அற்புதமான வார்த்தை! கஷ்யப முனிவருக்கு எப்பேற்பட்ட குழந்தையா வந்தார்னார், ஆலமர் வித்தின் அருங்குரல். அருங்குரல்னா சின்னது, ஆலமர் வித்து ஆலமரத்தோட விதை அது பார்த்திருக்கேளா? ஆலமரத்தோட பழமே துணுண்டு தான் இருக்கும், அதுல காய்க்கிற அந்த காய்களே துணுண்டு தான் இருக்கும். அதுல விதைன்னு பார்த்தா துணுண்டு இருக்கும், துணுண்டு தான் இருக்கும். அதோட சைஸை வச்சு அதை எடையே போட முடியாது. ஆனா அந்த அத்துணூண்டு விதைக்குள்ள எத்தனை மரம், எத்தனை இலைகள், எத்தனை
அதுல இருந்து காய்கள் வரப்போறதுன்னு யாராலையாவது சொல்ல முடியுமா? ஒரு ஆலமரத்துடைய அந்த விதையிலிருந்து எத்தனை அதுல இருந்து இலை தோன்ற போறது, எத்தனை காய்கள் அதுல இருந்து அப்படி வரப்போறதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஏன்னா கணக்கிட முடியாது. இன்ஃபினைட் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, இன்ஃபினைட் நம்பர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அத்தனையும் எதுல இருந்து வருது? இத்தனோண்டுல இருந்து வருது. அதே போல இந்த வாமனமூர்த்தி இத்தனோண்டு தான் இருக்கார். ஆனால் அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஞானம் எப்பேற்பட்டதுன்னார், அதை யாராலையும் கணக்கிட முடியாதுன்னா. அப்பேற்பட்ட குழந்தையா புறப்பட்டாரா. புறப்படுறச்ச அதிதி தேவி பிரார்த்தனை பண்றா, ஸ்தோத்திரம் பண்றா, நல்லபடியா போயிட்டு போற காரியத்தை முடிச்சுட்டு வரணும், குழந்தைகளுக்கு நல்லபடியா க்ஷேமம் கிடைக்கணும் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றா. எப்படி தெரியுமோ? ஹரிநாராயண 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 நாராயணா ஹரிநாராயண 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 நாராயணா ஹரிநாராயண 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 நாராயணா ஹரிநாராயண 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 நாராயணா. எல்லாரும் இந்த நாராயணாங்கிற நாமத்தை சிரவணம் பண்ணினா பாக்கியம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை ஸ்மரணம் பண்ணும் பொழுது இன்னுமே அதிகமான பாக்கியம் கிடைக்கும். இத்தனை பேரும் இங்க வந்திருக்கிறதே எந்த ஆசையில? பகவானுடைய ஒரு நாம ருச்சியில திளைக்கணும்னு தானே அத்தனை பேரும் இங்க வந்திருக்கோம். அப்படி அந்த நாமம் ரொம்ப பெரிய கஷ்டமான பேரெல்லாம் வச்சுக்கல, ஹரிநாராயணான்னு ரொம்ப சிம்பிளா தான் வச்சுட்டு இருக்கார். அந்த நாமத்தை என்னோட சேர்ந்து நீங்க அத்தனை பேரும் சொல்லணும்னு உங்க எல்லார்ட்டையும் நான் கேட்டுக்கிறேன். நன்னா கைய மேலே உயர்த்தி தட்டிண்டு இந்த நாமத்தை என்னோடு சேர்ந்து நீங்களும் சொல்லணும்னு பிரார்த்திச்சுண்டு, ஹரிநாராயண 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 நாராயணா 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 மாதவா மாயவா கோவிந்தா கோபாலா மாதவா மாயவா கோவிந்தா கோபாலா மாதவா மாயவா கோவிந்தா கோபாலா மாதவா மாயவா கோவிந்தா கோபாலா ஹரிநாராயண 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 நாராயணா ஹரிநாராயண 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 நாராயணா ஸ்ரீதர ஸ்ரீகர ஸ்ரீவத்ச ஸ்ரீனிவாச ஸ்ரீதர ஸ்ரீகர ஸ்ரீவத்ச ஸ்ரீனிவாச கேசவநாரண கோபிகா மனோஹர கேசவ மாதவ கோபிகா மனோஹர ஹரிநாராயண 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 நாராயணா 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 ஹரிநாராயண 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 நாராயண 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 நாராயண
உங்கள் விஜய். நாராயண நாராயணன்னு அதித்தி பாராயணம் பண்ணினா. உடுவாரா சுவாமி, கவலைப்படாதீங்கோ அப்படின்னு புறப்பட்டார். எப்படி புறப்பட்டார் தெரியுமோ? கையில கமண்டலம், ஒரு தீர்த்த பாத்திரம், புனித ஜலம் கொண்ட தீர்த்த பாத்திரம். சின்ன குழந்தை இல்லையா, ரொம்ப வெயில் சுட்டரிச்சதுன்னா என்ன ஆறுது? காது வழியா சூடு போய் அப்படியே உச்சியில இருக்கிற முடியெல்லாம் நட்டுன்றோம் இல்லையா? அதுக்காக என்ன பண்றார்? சூடு தெரியாத இருக்கிறதுக்காக ஒரு கொடை. அந்த கொடையும் ரொம்ப பெருசு கிடையாது, சின்ன குழந்தை இத்தினூண்டுக்கு இருக்கு. இத்தினூண்டு குழந்தை எத்தினூண்டு கொடை எடுத்துக்கோம்னார். சின்னதா ஒரு கொடையை அப்படி அழகா பிடிச்சுண்டாராம். எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த குழந்தை எப்படி நடந்து வராருன்னா, எல்லாரும் இவர் மெதுவா நடந்து வரோம்னு நினைச்சுட்டு இருப்போம். இல்லையா, விச்சுக்கு 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 விச்சுக்குன்னு வேகமா நடந்து வராராம். இவர் உருவத்தை மட்டும்தான் குறுக்கின்னு இருக்கார். இவருக்குள்ள இருக்கிற பராக்கிரமத்தை குறுக்க முடியுமா? உருவத்தை வேணா அத்தனூண்டு ஆக்கிக்கலாம், ஆனா இவருக்குள்ள இருக்கிற சக்தியை அத்தனூண்டு எப்படி ஆக்குறது? அத்தனூண்டு ஆக்க முடியாது இல்லையா? அதனால உருவம் என்னமோ அத்தனூண்டு இருக்கு, ஆனால் இவர் நடக்கிறச்ச என்ன ஆறுதுன்னார்? முப்புரி நூலினன் முஞ்சியன் விஞ்சை, முப்புரு நூலியன் முஞ்சியன் விஞ்சை, கற்பது ஓர் நாவன் அனல் படுகையன், அற்புதன் அற்புதரே அறியோத, அற்புதன் அற்புதரே அறியும் சிற்பதம் ஓப்பதோர்மே கொண்டு சென்றான், சிற்பதம் ஓப்பதோர்மே கொண்டு சென்றான். சின்ன பதம் விச்சுக்கு 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 நடந்து போறார். நடக்கிறச்ச என்ன ஆறுதுன்னார்? அப்படியே மலைகள் எல்லாம் அசைய ஆரம்பிச்சு ஒருத்தான், நிலமெல்லாம் அப்படி வளைஞ்சு வளைஞ்சு கொடுக்கறதான். ஏன்னா இவருடைய சக்தியை தாங்க முடியுமா? வேகமா நடந்து வந்தாருன்னா எப்படி தாங்கிறது? பூமியால அதை நிர்வகிக்க முடியல. அதனால அப்படி மேலையும் கீழையும் அது வளைஞ்சுன்னு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா மலைகளும் அசைய, மலைகளும் அசைய, நிலமது வளைய, குறுகிய வடிவுடன் வந்தார். மலைகளும் அசைய, நிலமது வளைய, குறுகிய வடிவுடன் வந்தார். மலையது அசைய, நிலமது வளைய, குறுகிய வடிவுட வந்தார். வாமன மலையது அசைய, மலைகளோ குருமனம் மகிழ, பலிமனம் நெகிழ, குருமனம் மகிழ, பலிமனம் நெகிழ, குருமனம் மகிழ, பலிமனம் நெகிழ, குருமனம் மகிழ, பலிமனம் நெகிழ, வருக வருகவென பணிந்தாரே. குருமனம் மகிழ, பலிமனம் நெகிழ, வருக வருகவென பணிந்தாரே. வருக வருகவென பணிந்தாரே, வருக வருகவென பணிந்தாரே. வருக வருக. மலைகளும் அசைய, நிலமது வளைய, குறுகிய கோலத்துல அசாத்தியமா வந்தார். வந்துட்டு அப்படி மகாபலி எங்க யஜ்யம் பண்ணிட்டு இருக்காரோ அந்த இடத்துக்கு வந்தாச்சு. அஸ்வமேத யாகம் பண்ணிட்டு இருக்கார். அந்த அஸ்வமேத யாகம் பண்ற இடத்துக்கு நெருங்கியாச்சு. குழந்தை என்னமோ இத்துணூண்டுக்கு, ஆனா அந்த முகத்துல இருக்கிற தேஜஸை என்னன்னு சொல்றது? கண்களும் அந்த மூக்கும் அந்த இமையும் அந்த இதழ்களும் அதை சொல்றச்ச எப்படி சொல்றதுன்னு தெரியல. அப்பேற்பட்ட அழகனாக தேஜஸ் கொண்டு பிரம்மச்சரியாக அப்படி ஜம்மன வந்து நின்னாராம். ஒரு பிரம்மச்சரியுடைய வருகையை பார்த்த உடனேவே இங்க ரொம்ப சந்தோஷமாயிடுத்து. குருமனம் மகிழது, பலிமனம் அப்படி சந்தோஷம் அடைய நேரா வந்தாராம். மகாபலி வந்துட்டார். மகாபலி வந்தவுடனே எப்படி வரவேற்பு தரார்? ஸ்வாகதம் தே நமஸ்துப்யம் பிரபுரே கிம் கரவாமதே பிரம்ம ரிஷினாம் தபஹ சாக்ஷாதம் அன்யே த்வார்யவ புத்தரோ. வந்த பிரம்மச்சரிய கூப்பிட்டார். ஆஹா ஸ்வாகத்தம் ஸ்வாகத்தம் அப்படின்னு அவளுக்கு வணக்கத்தை சொல்றார். வரணும் வரணும் அப்படின்னு சொல்லி
அழைத்து அவருக்கு நமஸ்காரங்களை பண்ணி, ஆஹா பிரம்மன் வந்திருக்கேள், எப்பேற்பட்ட ஒரு சந்தோஷத்தை எனக்கு தருது தெரியுமா? இது இந்த அஸ்வமேத யஜ்யம் பண்ணின இந்த நேரத்துல உங்களை மாதிரி மகானுபாவருடைய ஒரு தரிசனம் எனக்கு கிடைக்கிறதுங்கிறதே எப்பேற்பட்ட சந்தோஷத்தை தருது, வாங்கோ அப்படின்னு சொல்லி முதல்ல அவருக்கு பாத பிருஷ்டானம் பண்றார். பாத பூஜைன்னு சொல்றோம் இல்லையா? புனித ஜலத்தினால் அவருடைய காலை நன்னா அலம்பி ஒரு தங்க தாம்பாளத்துல இந்த வாமன மூர்த்தியை எழுந்தருள செய்து அதுல புனித ஜலத்தினால் அவர் காலை அலம்பி அந்த தீர்த்தத்தை, அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை எடுத்து புரோக்ஷணம் பண்ணிட்டார். புரோக்ஷணம் பண்ணிட்டு மகாபலி சொல்றார், இந்த பாத தீர்த்தம் என் மேல் பட்டதினால் நான் தன்யனானே, பரம பாக்யனானே, எப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் இன்னைக்கு எனக்கு நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். நீங்க வந்ததுனால் எல்லாமே பூர்த்தியாருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரம்மச்சரிய பார்த்து கேட்கிறார், சிந்தையு வந்தேதிர் என் செய்ய வென்றார் அந்த நன் மூவடி மன்னருளும், சிந்தையு வந்தேதிர் என் செய்ய வென்றார் அந்த நன் மூவடி மன்னருளும், என் திரளாயது வேண்டும் எனாம் தந்தனன் எழுந்தனன் விழித்திருந்தார், என் திரையாளது வேண்டும் எனாம் தந்தனன் எழுந்தனன் விழி